லோகேஷ் கனகராஜ் திடீர்னு பார்த்தீங்கன்னா மீசையை மட்டும் எடுத்துகிட்டு தாடியோடு இருக்கார் வந்து என்னன்னு தெரியல வந்து வேண்டுதலாக கெட்டப்பான்னு தெரியல கோயிலாக போயிட்டுலாம் வந்துட்டார் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் கமலஹாசன் மாதிரி இருக்குது. எங்கள் மறுபடியும் கமல் ஃபேன் வந்து நீங்கள் நிரூபிக்கிறீங்களா அப்படின்னு ஏற்கனவே கமல் ஃபேன் நான் சொல்லி ஆடியோ லான்ச்சில் வச்சு செஞ்சுட்டார் ரஜினிகாந்த் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே விஸ்வரூபம் கெட்டப்லேயே வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா அனிருத் அவரும் சேர்ந்து அப்படி கையை அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பேக் ட்ராப்பில் விஜய் கமலஹாசனுடைய கண்ணோடு சேர்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 4வது முறையாக நானும் அனிருத்தும் இணைகிறோம் அந்த படத்தில். ஒரு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதை தாண்டி ஒரு பெஸ்ட் இசையமைப்பாளர், அதே மாரி ஒரு நண்பர் இந்த படத்தில் வேற லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் விசாரித்த போதும் இதான் சொன்னாங்க வந்து எங்கள் டீ ரெக்கார்டிங்கும் பிஜிஎம் வேற லெவலில் இருக்கு. தியேட்டரில் அதை தான் கொண்டாட போகிறாங்க. வெளியே படம் முடிஞ்சு வந்தாலும் அந்த பிஜிஎம் வந்து காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவே தேவையில்ல. அனிருத் வந்து மற்றவங்களுக்கு எப்படி படம் பண்ணுறாரா மியூசிக் பண்ணுறாரோ அதெல்லாம் தாண்டி ரஜினிகாந்துக்குன்னா அவர் ஒரு ஸ்பெஷல் இறக்கிடுவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுவும் குறிப்பாக விஜய் கமலஹாசன், அதாவது வந்து மாஸ்டர், லியோ, விக்ரம், கூலி இந்த கண்ணெல்லாம் வச்சிருக்கும் பொழுது பழக்கம் போல ஆரம்பிச்சாங்க எல்சிக்குள்ள படம் இருக்குது அப்படின்னு வந்து இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இதில் சிவகார்த்திகேயன் இருக்காருங்க. சிவகார்த்திகேயனுடைய எல்சியூ இருக்குது, சிவகார்த்திகேயன் உள்ளே இருக்காரு, ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு, அவர் தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றாருன்னா வாய்ப்பே இல்லை. இன்னது எப்படியாவது தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்குமே. ஆனால் ஒரு நண்பர் சொன்னார் கோட்டில் வந்து சிவகார்த்திகேயன் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ரகசியத்தை பரம ரகசியமாக வச்சுருந்தாங்க. அதே போல் இங்கேயும் நடக்குங்கன்னு நான் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னா மேபி சிவகார்த்திகேயன் ஒரு வாய்ஸ் ஓவர் இருந்தால் இருக்குமா இல்லையான்னு தெரியல வந்து அப்படி இருந்தால் ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று கொடுத்துருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு 4 பாட்டு வரி எழுதியிருக்கலாம். வந்து முழு பாடலும் எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை வந்து இப்படி அவருடைய பங்களிப்பு இருக்க